வெற்றிவேல் வீரவேல். நான் இப்போது சொல்லப்போவது என்னவென்றால், சிவபெருமானின் மற்றும் விஷ்ணு பகவானின் படங்கள் பற்றின விவரம். உருவப்படங்கள். முதலில் இப்போ என்னென்னா, கடவுளை மனுஷன் படைக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? எல்லாமே மனுஷன் படைச்சதானப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. கடவுள் தூய உள்ளங்கள் மூலமாக தன்னைத்தானே உருவாக்கி கொண்டார். தூய உள்ளங்கள் மூலமாக மனிதன் மிகவும் தூய இதயம் உள்ள ஒருவன் மூலமாக இறைவன் அவருடைய உருவப்படத்தை வரைந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ சிவபெருமானுடைய அந்த படத்தை பற்றி நான் சொல்கிறேன். சிவபெருமான் கழுத்தில் இருக்கிறது பாம்பு. ஆனால் அது பாம்பு கிடையாது, மூச்சு காற்று. இந்த மூச்சு காற்று ஆரம்பம் முடிவுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் தலை வால். இந்த மூச்சு காற்று தான் இந்த லிங்கம் அப்படின்னு சொல்கிறது எங்கே இருக்குன்னா, புருவத்தின் மத்தியில் பெண்கள் பொட்டு வைக்கும் இடத்துல, அதுக்கு நடுவில் உள்ள மூளையின் நடுவில் லிங்கம், அதாவது மிகவும் சிறிதளவில் தான் இருக்கும். இந்த மூச்சு காத்தானது அதில் பட்டு அது இயங்க வைக்கும். 6வது சக்கரத்தை இயங்க வைக்கும். 6வது சக்கரம் சிவலிங்கம், புருவத்தின் மத்தியில் இருக்கக்கூடியது. அதுதான் இப்போ இந்த சிவலிங்கம்னு பார்த்தா எல்லா மனுஷங்களுக்கும் இருக்குது. புருவத்தின் மத்தியில் ஒரு சிறிதளவாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுதான் லிங்க வடிவில் தான் இருக்கும் அந்த ஒரு சுரப்பி. அதை மூச்சு காற்றை கொண்டு தான் நம்ம இயக்க முடியும். 6வது சக்கரத்தை இயக்கணும்னா 5வது சக்கரமான காற்று சக்கரத்தின் மூலமாக தான் இயக்க முடியும். 6வது சக்கரமான அந்த லிங்க சுரப்பி. அப்போ சிவபெருமானின் நெற்றிக்கண், அதுதான் இயக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் உதவி செய்யும். இப்போ சிவபெருமான் மட்டும்தான் நெற்றிக்கண் திறந்தாரான்னு கேட்டிங்கன்னா, எல்லா கடவுளும், எல்லா மதத்தில் இருக்கிற கடவுளும் இயக்கின பின்புதான், நெற்றிக்கண் திறந்த பின்புதான் கடவுள் ஆவார்கள். ஆகையால் நீங்கள் எந்த கடவுளை வணங்குகிறீர்களோ, எந்த மதத்தில் இருக்கிறீர்களோ, அதே மதத்தில் இருந்து கொண்டு நீங்கள் தூய உள்ளத்தோடு 6வது சக்கரத்தை இயக்க வேண்டும். உங்கள் கடவுளின் உதவியோடு இதை செய்ய வேண்டும். அப்போ எல்லா கடவுளும் இருக்காங்களேப்பா. அப்போ எல்லா கடவுளுக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். ஒரு கடவுளை மட்டும் நீங்கள் வணங்குவீர்கள். ஆனால் பிற மத கடவுளையும் மரியாதை செலுத்துவது ஆன்மீகத்தின் ஒரு தலையாய கடமை. எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா கடவுளையும் மதிக்கணும். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கடவுள், நீங்கள் ஒரு கடவுளை வழிபடுவீங்க. அந்த கடவுளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான ஒரு தொடர்பு எப்போவுமே இருக்கும். அது இருந்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கும் நீங்கள் வழிபடும் ஒரு மதத்தில் இருக்கும் கடவுள். அந்த கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு, அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு தொடர்பு. அப்போ சிவபெருமான் கையில் இருக்கிற சூலாயுதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூலாயுதம்
உடல் மனம் உயிர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மனம் அப்படின்றது பிரம்மா, உயிர்ன்றது சிவபெருமான், உடல்ன்றது விஷ்ணு பகவான். இப்போ நடுவில் இருக்கிறது உயிர், சிவபெருமான். சிவபெருமான் உயிர் கொடுக்கும் கடவுள். உயிரை உருவாக்கி கொடுப்பவர். பல படிநிலைகளை தாண்டி மனிதனுக்குள் உயிரை கொடுப்பவர் சிவபெருமான். அந்த சூலாயுதம்தான் விஷ்ணு பகவானின் நெற்றியில் இருப்பது. 2 பக்கம் வெள்ளை கலர் கோடும் நடுவில் சிவப்பு கலர் கோடும் இருக்கும். 2 பக்கம் இருக்கிறது மனம், உடல், நடுவில் இருப்பது உயிர். அப்புறம் தலைமேல் இருக்கும் பிறை நிலா என்பது ஒன்னஸ், அதாவது ஒரு மனதோடு செயல்படுவது. இப்போ முழு நிலா இருந்துச்சுன்னா பாதி பாதி இருக்கும். ஆனால் இப்போ பிறை நிலான்னா ஒரு மனது, எல்லா மக்களும் ஒரு மனதோடு ஒன்றாக செயல்படுவதுன்னு அர்த்தம். எல்லா உயிர்களும் அதுதான் ஒரு மனதோடு இருக்கிறது தான் பிறை நிலா. பட்டை அடிச்சிருக்காரு அப்படின்னா அதுதான் பாடி, அதாவது உடல் மனம் உயிர் 3 கோடு. இப்போ பார்த்தீங்கன்னா சிவபெருமான் புலி தோல் போத்தி இருப்பார். அது புலித்தோல் அல்ல, அது உயிரை காக்கும் ஒரு வகையான போர்வை போன்றது. எல்லா உயிர்களையும் காப்பாற்றுவதற்கான ஒரு போர்வை போன்றது. அது அவருக்கு தான் தெரியும் அது என்னவென்று. அப்போ சிவபெருமான் இந்த நிலைகளில் இருக்கிறார். இப்போ விஷ்ணு பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பகவான் படுத்துக்கொண்டு ஒரு பாம்பின் மேல் படுத்து கொண்டு இருப்பார். அது 5 தலை நாகம். அந்த நாகம் கடல் மேல் இருக்கும். விஷ்ணு பகவான் விழித்து கொண்டு பார்த்து கொண்டு இருப்பார். இதுதான் அந்த படம். அந்த படமானது என்னன்னா, ஒட்டுமொத்த பிரபஞ்சம் அதுதான் கடல். இப்போ 5 தலை நாகம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 தலை நாகம் தான் பஞ்சபூதம். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, இதையெல்லாம் சேர்த்தது தான் பஞ்சபூதம். அந்த 5 தலை நாகத்தின் மேல் அவர் படுத்துக்கொண்டு 5 இருக்கிறார். பார்ப்பது, சுவைப்பது, நுகர்வது, கேட்பது, தொடுவது. இப்போ 5 பஞ்சபூதங்களாகவும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறார் என்பதன் விளக்கம். அப்படி என்றால் கையில் இருக்கும் சக்கரம், சுதர்சன சக்கரம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த சக்கரம் என்றால் 7 சக்கரம். ஒரு மனிதனுக்குள் 7 சக்கரம் இயக்குவது, அதுதான் சுதர்சன சக்கரமாக இருக்கிறது, அவர் கையில் இருக்கிறது. சங்கு என்றால் ஓம் என்ற சத்தம் கேட்கும். ஒரு மனிதனுக்குள் ஆன்மீக வளர்ச்சி அதிகமானால் ஒரு கட்டத்தில் ஓம் என்ற சத்தம் அவருக்கு கேட்கும். அதுதான் சங்கு. தாமரை, ஒரு கையில் தாமரை வைத்திருக்கிறாங்க இல்லையா, அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாமரை உச்சந்தலையில் மலரக்கூடியது, 7வது சக்கரமாக மலரக்கூடியது. அப்புறம் கதாயுதம் வச்சுருக்காங்க இல்லையா,
அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சில கோயில்களில் வந்து தலை மேலே தேங்காய் உடைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் அது நார்மலாக அப்படி ஒரு சாதாரணமாக அந்த மாதிரி உடைக்கிறது இல்லை. அது ஆன்மீக அந்த 6வது சக்கரத்தின் இயங்கிய பின்பு அது உச்சந்தலையில் மிக அதிகமான அழுத்தத்தை கொடுக்கும். அந்த நேரத்தில் உடைப்பது தான் அந்த தேங்காய் உடைக்கிறதுன்றது வந்து அந்த நேரத்தில் உடைக்கணும். அப்போ அந்த அதிகமான அந்த அழுத்தம் உச்சந்தலையில் அழுத்தம் உருவாகும். அப்போது தேங்காய் உடைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அழுத்தம் கம்மியாகும். அதுதான் கதாயுதம். இது எல்லாமே இந்த 12 வருஷமும் இல்லை அதுக்கு அதிகமான வருஷமும் ஆன்மீக பயிற்சி செய்யக்கூடிய ஒரு விளக்கப்படமாகும். சிவபெருமானின் விஷ்ணு பகவானின் விளக்கப்படம். 2 படங்களும் சேர்த்து 12 வருஷம் அல்லது அதற்கு மேற்பட்ட வருஷங்கள் ஆன்மீக பயிற்சி செய்யும் விளக்கப்படம்தான் சிவபெருமான் விஷ்ணு பகவானின் படங்கள். அப்போ பிரம்மான்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசை கொடுப்பவர், நமக்கு வந்து உயிரை கொடுப்பவர் சிவபெருமான். உயிரை எடுப்பதில்லை, மாறாக ஒரு கட்டிடம் இடிந்து விழும் சூழ்நிலையில் அந்த உயிர் வெளியே போகும். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கட்டிடம் உடையுது அப்படின்னா அவங்க வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க உடம்பு பாழாகும்போது அவங்களே அந்த உயிர் வெளியே போகும். அந்த நேரத்தில் அந்த உயிர் எங்கும் போய் மாட்டிக்கொள்ளாமல் பத்திரப்படுத்தி வைக்கிறார். பின்பு அந்த உயிருக்கான உடல் கிடைக்கும்போது மீண்டும் அந்த உயிரை எடுத்து அந்த உடலில் வைக்கிறார் சிவபெருமான். அப்போது உடல்ன்றது வந்து விஷ்ணு பகவான் கொடுப்பது. நமக்கு எல்லாருக்கும் விஷ்ணு பகவான் தான் உடலை கொடுக்கிறார். இப்போ மனம்ன்றது வந்து பிரம்மா கொடுக்கிறார். இந்த மனதை பற்றி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மனது வந்து ரொம்ப வந்து அது படிநிலைகள்லாம் இருக்கும். எப்போ மனதை உருவாக்குனாரோ பிரம்மா, அதோட சரி அவருடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து குறுக்கு வழி தான் வந்து கேட்பாங்க. கேட்டால் அது கொடுக்க முடியாது. மனிதனின் முயற்சி மூலமாகத்தான் படிநிலைகளை கடக்க வேண்டும், மனதின் படிநிலைகளை. அப்போது எந்த ஒரு குறுக்கு வழியும் நிரந்தரமான தீர்வாகாது. அது நிரந்தரம் ஆகாது. எப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு நிலை அடையிறோமோ அது எப்போவுமே நம்ம கூடவே இருக்கும். எந்த ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து போகிறவங்க வந்து அது மறுபடியும் முதல் நிலைக்கே வந்துடுவாங்க. ரொம்ப நேரம் அந்த நிலையில் இருக்க மாட்டாங்க. போய் அப்படியே உடனே மறுபடியும் முதல் நிலைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய முயற்சி இல்லாமல் இருக்கிறது, கடின உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. அதனால் அவங்களால வந்து அங்கே இருக்க முடியாது, மறுபடியும் முதல் நிலைக்கே வந்துடும். அதனால தான் கடின உழைப்பும் முயற்சியும் முக்கியம். இந்த மூளையில் இருக்க அந்த மனதானது இந்த பிரபஞ்சமே அதுதான் சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த மனதின் அந்த படிநிலைகளை தனது முயற்சியால் கடின உழைப்பால் கடக்க வேண்டும். அப்போ வந்து பிரம்மா என்னைக்கு வந்து உங்களுக்கு மனசை கொடுத்தாரோ அதோட அவர் வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்றதான் இங்கே. இப்போ வந்து சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் நீல நிறத்தில் இருப்பாங்க. ஏன் அப்படி நீல நிறத்தில் இருக்காங்கன்னா, இப்போ கடல் பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் இருக்கும், ஆனால் தண்ணி அள்ளி பார்த்தா நீல நிறத்தில் இருக்காது. அப்போது வானம் நீல நிறத்தில் இருக்குது, ஆனால் உண்மையிலே நீல நிறமான்னு கேட்டால் இல்லை. மலை நீல நிறத்தில் இருக்கும், கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும், பச்சை நிறத்துலேயும். புல்வெளிகள் எல்லாமே வந்து மரங்கள், புல்வெளிகள், செடிகள், கொடிகள்னா எல்லாமே பச்சை நிறத்தில் தான் இருக்கும். அப்போ வந்து
இந்த நீல நிறம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்தது தான் நீல நிறம். அப்போ இந்த பிரபஞ்சமே விஷ்ணு பகவானாகவும் சிவபெருமானாகவும் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் வந்து தூய மனதுடன் நேர்மையாகவும் நாணயமிக்கவராகவும் இருக்கும்போது உங்கள் இதயம் மிகவும் தூய்மையாக இருக்கும்போது உங்களுக்கு உதவிகள் வரும். உங்களுக்கே தெரியும் என்ன செய்வது என்றது. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ ஏதாவது கடவுள்களின் புகைப்படம் இருக்கும்போது அந்த படத்தை பார்த்துக்கிட்டே நீங்கள் சாமி கும்பிட்டா கூட போதும். அப்போ உங்கள் மனது தூய்மையாக இருந்தாலே உங்களுக்கு 6வது சக்கரம் இயங்க ஆரம்பிக்கும். இதுதான். அப்போ என்னன்னா முதலில் மனிதர்களுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்கக்கிட்ட நல்லபடியாக பேச கற்றுக்கணும். அவங்கள தொந்தரவு செய்யாமல் இருக்க கற்றுக்கணும். மனித நேயம் நம்மக்கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் விலங்குகள் கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு நாம் அதுக்கப்புறம் தான். முதல்ல மனிதர்கள், அதான் மனித நேயம்ன்றது. அப்போது என்னென்னா கடவுள் எல்லா மதத்தில் இருக்க கடவுளும் 6வது சக்கரத்தை இயக்கிய பின்னரே அவர்கள் கடவுள் ஆனார்கள். அதற்கு நீங்கள் எல்லாரும் தூய்மையான மனதோடு இருக்கணும், தூய்மையான இதயத்தோடு இருக்கணும். அதற்கு நேர்மை, நற்பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். அதனால் ஒரு சிலர் இப்போ துறவறம் மேற்கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டை விட்டு வேலையை விட்டு போய் சும்மா ஒரு இடத்துல உட்காருவாங்க. அப்படி கிடையாது. துறவரம்ன்றது என்னென்னா, தனக்கு கொடுத்த வேலையை திறன்பட மேலும் சரியாக செய்து முடிக்க வேண்டும். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அந்த வேலையை மனசாட்சிப்படி சரியாக செய்யணும், திறன்பட செய்யணும். இப்போ எனக்கு கொடுத்த வேலை, இறைவன் கொடுத்த வேலை, இந்த ஆன்மீக பேச்சு, இந்த கருத்துக்கள், இதை நான் 100% செஞ்சுருக்கேன். அந்த திருப்தி எனக்கு இருக்குது. இப்போது எல்லாருக்கும் இந்த உலகத்தில் ஒருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையை சரியான அளவு திறன்பட செய்யணும். சரியான ஒரு நேர்மையோட திறன்பட செய்யணும். முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும்போது அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே தான் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடணும். உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு, உங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து கொண்டு தான் ஆன்மீகத்தில் இருக்க வேண்டும். சும்மா இருக்கிறது அப்படின்னா, சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சும்மா இருக்கிறதுனா என்ன? யார் கூடயும் பேசாமல் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்றது. இது எப்படின்னா, தினமும் அப்படி தான் இருப்பாங்க. அப்படி இருந்த மகான்கள் அதிகம் பேர் இதற்கு முன்பு இருந்திருக்கிறார்கள். ஆனால் கதை பேசிக்கொண்டு, புறம் பேசிக்கொண்டு இருப்பவர்கள்தான் சும்மா இருக்கிறார்கள். அது சும்மா இருப்பதா அர்த்தம் கிடையாது. அது நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் கொடுக்கப்பட்ட பொன்னான நேரத்தை வீணடிக்கிறார்கள். அதுதான் அர்த்தம். சும்மா இருக்கிறதுனா இந்த மாதிரி வேலை எதுவும் இல்லாமல் வெறுமனே உட்காந்து கதை பேசிக்கிட்டு புறம் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொன்னான நேரத்தை வீணடிக்கிறார்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட இறைவன் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக திறன்பட செய்தல், ஆன்மீகத்தில் ஈடுபடுதல், அதுதான் உண்மையான ஆன்மீகம். வெற்றிவேல் வீரவேல்.